17 வயசுல ஸ்கூல் முடிக்கணும், 21 வயசுல காலேஜ் முடிக்கணும், ஆனா 25 வயசுலயே வீடு கட்டிடணும், கார் வாங்கிடணும், பைக் வாங்கிடணும். அங்க பாரு அவன் எவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான். அவன் சூப்பரான ஸ்கூல்ல படிச்சான், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சான், அதனால அவன் சூப்பரா இங்கிலீஷ் பேசுறான். உன் ஃப்ரெண்டு தானே அவனும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டான் பாரு. ஆனா நீ இன்னும் அரியர் கூட கிளியர் பண்ணாம உட்காந்துட்டு இருக்க. அவன் பாரு 50,000 சம்பாதிக்கிறான், ஆனா நீ 15,000 தான் சம்பாதிக்கிறான். அவனுக்கு என்னப்பா நல்ல காலேஜ்ல படிக்கிறான், கல்ச்சரல்ஸ் ஆக்கத்தான் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். அவங்களெல்லாம் பாரு ட்ரிப் போறாங்க, கான்சர்ட் போறாங்க, படத்துக்கு போறாங்க, லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அவனை பாத்தியா ஐபோன் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், ஜாலியா இருக்கான்டா. இந்த மாதிரியான கேள்விகளையும் சொசைட்டில இருக்க பிரஷரையும் இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸான நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா என்னைக்காச்சும் யாராச்சும் ஒருத்தர் யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தரோட சக்சஸும் வேற வேற, ஒருத்தரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் டெஸ்டினேஷனும் வேற வேற. சக்சஸ், லைஃப் செட்டில் பண்றது, அச்சீவ்மெண்ட், கோல், இதுல எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஒருத்தரோட சாப்டர் 1ஐயோ இன்னொருத்தரோட சாப்டர் 10ஐயோ நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மக்களும் டென்ட் கட்டியோ சின்ன சின்ன குடிசை வீடு வச்சோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருக்குமே அந்த பள்ளத்தாக்குல இருந்து மேல வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனா அந்த பள்ளத்தாக்குல இருக்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்ன அப்படின்னா சர்வைவல் தான். அன்றாட அவங்க வாழணும் அப்படின்னாலே அவங்க உழைச்சுதான் ஆகணும். அவங்க ஃபேமிலியை நடத்தணும், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னாலே அன்றாட அவங்க உழைச்சாகணும். ஆனா அங்க இருக்க மக்கள்ல சில பேர் யோசிக்கிறாங்க, நம்ம இந்த பள்ளத்தாக்குலயே எவ்வளவு நாள் தான் வாழ்ந்துட்டு இருக்க போறோம், இந்த பள்ளத்தாக்கை விட்டு மேல வரணுமே அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க குடும்பத்துக்காகவும் ஓடிட்டு இருக்காங்க. அதுல சில மக்கள் அங்க இருக்க விறகுகள் எல்லாம் சேர்த்து அங்க இருக்க மரத்தெல்லாம் வெட்டி ஒரு சின்ன ஏணி மாதிரி ரெடி பண்ணி அந்த பள்ளத்தாக்குல இருந்து மேல வர முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஒரு சில மக்கள் அந்த பள்ளத்தாக்குல இருந்து மேலையும் வராங்க. அந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வந்த மக்கள் வீடுகளை பாக்குறாங்க. அதாவது அவங்க இது வரைக்கும் குடிசை வீட்டுல இருந்தவங்க இப்ப ஓட்டு வீடு, கல்லு வச்சு கட்டின வீடுகளை பாக்குறாங்க. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்க லைட் இருக்கு, கரண்ட் இருக்கு, ரோடு சின்னதா போட்டிருக்காங்க, போயிட்டு வர்றதுக்கான பாதைகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த பள்ளத்தாக்குல இருந்து வந்த மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னதான் இங்க இருக்க மக்களுக்கு கரண்ட் இருந்தாலும் சரி, வீடுகள் இருந்தாலும் சரி, அவங்க வாழ்ற வீடு எதுவுமே அவங்களுடையது கிடையாது. ரெண்ட் கொடுத்துட்டு வாடகைக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் சர்வைவல்காக மட்டும் ஓடல, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்த்து ஓடிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மக்கள் நம்ம டெய்லி வேஜஸ் ஒரு கூலி தொழிலே பண்ணக்கூடாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கிருந்து கொஞ்சம் மேல வந்தா அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே சொந்தமா வீடு வச்சிருந்தாங்க, கார் வச்சிருந்தாங்க, பைக் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸும் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே கடன் இருந்தது. எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு இருந்தாலும் கடனை வாங்கி பண்ணிட்டு இருந்தனால அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மக்கள் எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மேல வந்தா அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாருக்கிட்டையுமே பைக் இருக்கு, கார் இருக்கு, ரெண்ட் இருக்கு, 4-5 வீடு இருக்கு, எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது. எதுவுமே வாடகையிலயும் கிடையாது, ரெண்ட்லயும் கிடையாது, லோன்லயும் கிடையாது, எல்லாமே அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. அங்க இருக்க மக்கள் எதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய 4 வீட 10 வீடா மாத்தணும், அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு பிசினஸ் 10 பிசினஸா மாத்தணும், 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தவங்க 100 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி அதை நோக்கி அவங்க ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னும் மேல இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க உழைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தோன்றதை பண்ணலாம், அவங்க நினைச்சதை பண்ணலாம், அவங்க என்னென்ன தோணுதோ அவங்க அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் இத்தனை ஸ்டேஜ்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் அடிப்படையா ஒரு விஷயம் ஒன்னா கிடைச்சது, அதுதான் எஜுகேஷன், கல்வி. இந்த எல்லா ஸ்டேஜஸ்லுமே மக்கள் லைஃப்காக ஓடிட்டு இருந்தாங்க, அந்த ரேஸ்ல ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் வேற வேற. ஒருத்தர் -10ல ஆரம்பிச்சாரு, இன்னொருத்தர் -5ல ஆரம்பிச்சாரு, இன்னொருத்தர் 0ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் 5ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி 50ல இருக்காங்க. 25 வயசுல ஒருத்தர் வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அவங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதே டோட்டலா டிஃப்ரெண்ட். இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் லெவல் 0, அந்த மைனஸ்ல இருந்து பிளஸ் லெவல் 0க்கு கடன் எல்லாம் அடைச்சு வர ஒருத்தரையும் நல்ல வேலைக்கு போய் ஆல்ரெடி லெவல் 10-15ல இருக்க ஒருத்தரையும் தான் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரிப் போறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றாங்க, அவங்க வந்து பைக் வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து ஐபோன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி இருக்க எல்லாரோடையும் நம்மள கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுடைய லைஃபோ, அவங்களுடைய ஃபேமிலியோ, அவங்களுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷனோ எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, 5 வருஷம் முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, போன வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த வருஷம் நீங்க எப்படி இருக்கீங்க, போன வருஷம் நீங்க ஒரு 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா, இந்த வருஷம் ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு ஒரு growth தான். போன வருஷம் உங்களுக்கு அரியர் இருந்தா இந்த வருஷம் உங்களுக்கு அரியர் இல்லையா, அது உங்களுக்கு ஒரு growth தான். 10th ஒரு 300 மார்க் எடுத்தீங்களா,
12th 550 மார்க் எடுத்தீங்களா, அது உங்களுக்கு growth தான். நம்ம ரொம்ப மோசமான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ளேம் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய பேரண்ட்ஸை ப்ளேம் பண்றோம். நம்மளுடைய சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. பட் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டேஜ்ல இருந்தோம்னா அதுக்கு நம்ம தான் காரணம். அண்ட் நம்மளுடைய ஸ்டோரி வேற, நம்மளுடைய கதை வேற, இன்னொருத்தருடைய கதை வேற. நம்மளுடைய கதையில நம்ம தான் ஹீரோ. நம்மளுடைய கதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கலாம், இன்னொருத்தர் பாதியில இருக்கலாம், இன்னொருத்தர் லெவல் 20ல இருக்கலாம். நம்ம ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த கதையை முடிக்கலாம், இல்ல 30 வருஷம் கழிச்சு இந்த கதையை முடிக்கலாம். இந்த ஜேர்னில நம்ம எப்படி போறோம், எந்த லெவல்ல ரீச் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கே தவிர்த்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. மத்தவங்களுடைய கம்பேர் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மரக்கட்டையெல்லாம் சேர்த்து ஒரு சின்னதா ஏணியை ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லைஃப்ல கிளைம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்க. அரியர் இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கலனாலும் சரி, நீங்க ஒன்றும் லேட் கிடையாது. இப்பதான் உங்களுடைய லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களுடைய லெவல் எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் இந்த லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட லைஃபை பிளான் பண்ணி ப்ராப்பரா லீட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும். ஆனா நம்மளோட எல்லாரோடைய வெற்றியும் வேற வேற, நம்ம எல்லாருடைய டெஸ்டினேஷனும் வேற வேற. கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பகிரலாம். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஜென்சிடியோ, அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலையும் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஐ ஓப்பனா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ காணொலியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நீங்க பாக்குறதுக்குள்ளேயே உங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன ஒரு படிக்கட்டை நீங்க எட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா லெட்ஸ் க்ரோ டுகெதர். பாய்.